பெத்த அம்மா தங்கச்சியை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? அம்மா என்ன மன்னிச்சிருக்கவா. முனுசாமி எழுந்திரி. முனுசாமி என்ன இதெல்லாம்? நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, அதுக்கு காரணமானவங்க வெளியே இருக்காங்க. வா. போயிட்டு வாயா, போயா. சார் கொஞ்சம் வாங்களே. நானா? ஆமா. என்னாச்சு? எது கூப்பிட்டீங்க? இதுல ஒரு சைன் பண்ணணும் சார். எதுக்கு? இங்க நீங்க தானே அவரை கூட்டிட்டு வந்தீங்க, சோ சைன் பண்ணுங்க. அவர் யாருன்னு எனக்கு முன்ன பின்ன தெரியாது. ஏதோ ஆட்டோல வந்தாரு, திடீர்னு பார்த்தா நெஞ்ச புடிச்சு விழுந்துட்டாரு. ஒரு மனிதாபிமானத்துல தாங்க இங்க கொண்டு வந்து சேர்த்தேன். சார் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், ப்ளீஸ் சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சொல்லு மாப்ள, பட்ட பகல்ல பகிரங்கமா போன் பண்றீங்கன்னா ஏதாவது விசேஷமா? என்ன மாப்ள வாய்ஸே வரல? எனக்கு கால் பண்ணியா இல்ல டச் ஸ்கிரீனை தெரியாம அமுத்திட்டியா? மாமா மாமா ஆட்டோ காணும் மாமா. என்ன மாப்ள சொல்ற? சரியா கேட்கல. ஆட்டோ காணும் மாமா. என் பொண்டாட்டியை காணான்னா கூட பரவாயில்ல, ஆட்டோவை காணாங்கிறியா மாப்ள? என்ன விளையாடுறியா? மாமா நான் விளையாடல மாமா, நிஜமா தான் சொல்றேன், ஆட்டோவை காணும் மாமா. மாப்ள
மாப்ள சீரியஸா தான் சொல்றியா? ஆமா மாமா, தாஜ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல அங்க இருந்து ஜூஸ் கட்டிட்டு தான் மாமா நிக்கிறேன். மாப்ள நீ பதட்டப்படாத, நான் வெளியே தான் இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க வர்றேன். ஆமா, நீ அக்க பக்கம் இருக்கிற பக்கம்லாம் பாத்தியா? ஐயோ மாமா, நான் 20 நிமிஷமா தேடிட்டு இருக்கேன் மாமா, எங்கேயுமே காணோம் மாமா. சரி சரி சரி, நீ இதுக்கெல்லாம் பதட்டப்படாத. இங்க பாரு, அங்க டிராபிக் போலீஸ் வந்து கொக்கிக்கு ஏதாவது போட்டானா? இல்ல மாமா, நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். இப்போ என்னாச்சு? வண்டியை காண, அவ்வளவுதானே? நான் வந்து 5 நிமிஷத்துல உனக்கு வண்டியை கண்டுபிடிச்சு தரேன். நீ பதட்டப்படாத மாப்ள, அங்கேயே இரு. சீக்கிரம் வா மாமா. என்ன பாக்குற? போ, போய் உன் மன்னிப்ப அங்க கேளு. போ. சத்தியமா சொல்றேன், உங்க முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல. ஏன்னு தெரியுமா? ஏன்பா? பணம் தான் இந்த உலகத்துல எல்லாமே. பணம் இல்லைன்னா உங்களை மாதிரி காவி ஓடைய போட்டுக்கிட்டு காசிக்கு ஓட வேண்டியதுதான். இனிமே நான் உங்களை இங்க பார்க்கவே கூடாது. நிச்சயமா நான் உங்களை பார்ப்பேன் தம்பி. நீங்க திருந்தி பார்ப்பேன், நல்லவனா பார்ப்பேன். அம்மா, நான் அன்னைக்கே சொன்னேனேப்பா, நீ அந்த வட்டத்துக்குள்ளேருந்து வெளியே வருவேன்னு. இப்ப வந்துட்ட பத்தியா? அம்மா, உலகத்திலே கஷ்டமான விஷயம் பணம் சம்பாதிக்கிறது தான் நினைச்சேம்மா. ஆனா அதை விட கஷ்டமான விஷயம் நல்லவனா வாழ்றது தான். அது என்னால முடியலம்மா. நான் கத்தி எடுத்தவம்மா. இனிமே நானே திருந்தினா கூட இந்த உலகம் என்ன வாழ விடுமான்னு எனக்கே தெரியலம்மா. முனுசாமி, ஒரு புனிதமான உத்தம புருஷனை பத்தின நூல் தான் ராமாயணம். அந்த ராமாயணத்தை எழுதின வால்மீகியே ஒரு காலத்துல திருடனாதான்ப்பா இருந்தாரு. ஆனா அவர் மனம் திருந்தின அடுத்த நிமிஷமே அவர் எவ்வளவு பெரிய புண்ணியம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது தெரியுமா? அதே போல நீ 100 பேருக்கு நல்லது செய்ய வேண்டாம், யாருக்கும் நீ நல்லவன்னு நிரூபிக்கவும் வேண்டாம். ஆனா நீ திருந்திட்டேங்கிறது உன் மனசுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். இனிமே நான் என்னமா செய்யறது? நீ உருவாக்குனது தான்ப்பா நீ வாழ்ந்த உலகம். இத்தனை நாளும் நீ இன்னொருத்தரோட போட்டி போட்டு யார் யாரையோ தோக்கடிக்கணும்னு நினைச்சு சம்பந்தமே இல்லாம வெறும் பணத்துக்காக ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறேன்னு நினைச்சு நீ தோத்துக்கிட்டே தான் இருந்த. ஆனா இப்போ நிஜமாவே நீயே உனக்கு உண்மையா இருந்து நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் சூரிய முன்னாடி நிக்கிற பனியை போல மறையறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். அதை நீ செய்வியா? என்னால முடியறத நான் செய்வேம்மா. ஆனா திரும்பவும் செல்வி அம்மா வீட்டுக்கு மட்டும் என்னால போக முடியாதுமா. செல்வி அம்மாவுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம்
அழுவாதப்பா. எப்ப நீ செஞ்ச பாவத்தை உணர்ந்துட்டியோ அப்பவே உனக்கு பாவ விமோச்சனம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லம்மா, செல்வி அம்மா முகத்துல என்னால முழிக்க முடியாதுமா. நான் எங்கேயாவது போறேம்மா. எங்க போற? தெரியலம்மா. நீ தப்பான பாதையில போனவன்பா. இப்போ நீ வெளி உலகத்துக்கு போனா உனக்கு தவறான பாதை தான் காத்துக்கிட்டு இருக்கும்பா. நீ கெட்ட மனிதர்களை தான் சந்திப்ப. உன்னுடைய திறமை அறிவு எல்லாத்தையும் மறுபடியும் அவங்க தவறான வழியில தான் உபயோகப்படுத்துவாங்க. நெருப்பால அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். அந்த மாதிரி தான் நீயும். இதுவரைக்கும் சக்தியை பயன்படுத்தி அழிச்சிருக்க. ஆனா இப்ப ஆக்கப்பூர்வமா ஏதாவது பண்ணு. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அங்கொரு காட்டிடை பொந்தினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடுன்னு பாரதி சொன்ன மாதிரி உன்னை நான் சரியான இடத்துல வைக்க போறேன். உன்னை நான் அழிவு பாதையில தான் நடத்த போறேன். ஆனா அழிய போறது நீ இல்ல, உன்னால பல கெட்டவங்க அழிய போறாங்க. உன்னோட அறிவால பல தீயவர்கள் இருந்த இடம் தெரியாம ஓட போறாங்க. அழிவு பாதையில யாரெல்லாம் உன்னை எதிர்கொள்றாங்களோ அவங்க எல்லாரும் இருந்த தடம் தெரியாம அழிய போறாங்க. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலம்மா. மெதுவாதான்ப்பா புரியும். தொலைச்ச இடத்துல தேடினாதான் நீ விட்ட பொருள் உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுவும். பாவம் செஞ்ச இடத்துல தான்ப்பா புண்ணியத்தை தேட முடியும். அதோ அங்க நிக்கிறாளே அப்பாவி செல்வி, அவளுக்கு நீ செஞ்ச துரோகத்துக்கு பிராயச்சித்தம் தேடு. நீ தேட வேண்டிய விமோச்சனம் செல்விக்கு நீ வாங்கி தர வேண்டிய விடுதலை தான். என்னம்மா சொல்றீங்க? நீ செல்வி வீட்டுக்கு திரும்ப போற. நான் சொல்றபடி செய்யற. செய்வியா? மா, செல்வி அம்மாக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேம்மா. எப்படி அதியமானுக்கு ஒரு ஔவையாரோ சீதைக்கு ஒரு ஆஞ்சநேயரோ அது மாதிரி செல்விக்கு இனிமே நீதான். இனிமே நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். சொல்லுங்கம்மா. மாமா மாமா வண்டி இங்கதான் மாமா நிறுத்திருந்தேன். ஓ, ஒயிட் கலர் சேராட்டம் நின்று பாத்தியா? பார்க்கல சார். எத்தனை மணிக்குமா கடையை திறப்ப? 6 மணிக்கு. மாப்ள உள்ள போய் பாத்துட்டு வாங்க மாப்ள. சரி மாமா. ஐயா இங்க வாங்க சார். வெள்ளை கலர்ல சேராட்டம் நின்னுதே பாத்தீங்களா? இல்ல பார்க்கல சார். என்ன மாப்ள அங்க பாத்தியா? இருக்குதா? இல்ல மாமா. மாப்ள வண்டி கிடைச்சதா? இல்ல மாமா. மாப்ள இங்க வா மாப்ள. ஐயா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். சரி.
ஏய் ஓரமா வா ஓரமா வா ஓரமா வாடா வாங்க. மாமா அவன் ஆர்சி புக்கை வாங்கி பாரு மாமா. டேய் வா ஆர்சி புக் ஏறா. இந்தாங்க சார். மாப்ள எல்லாம் கரெக்டா தான் மாப்ள இருக்கு. டேய் கிளம்புடா. ஏன் சார் என்னாச்சு? கிளம்புடா. சரி சார். என்ன மாமா இப்போ என்ன மாமா பண்றது? மாப்ள ஐயோ கவலைப்படாத மாப்ள. இங்க பாரு ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருவோம். நம்மளை மீறி என்ன ஆகுதுன்னு பாத்துருவோம். வா மாப்ள. மாமா என் வண்டி கடிச்சிடலாம் மாமா. நான் பாத்துக்கிறேன் வா மாப்ள. வா. ஐயா நீங்க செல்வி அம்மாவுக்காக செய்ய சொன்ன டிஃபன் ரெடியா? சூப்பர் முத்து, தேங்க்யூ. நீங்க போலாம். ஐயா நான் வேணும்னா. இல்ல முத்து, இன்னைக்கு செல்விக்கு நானே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துக்கிறேன். நீங்க போலாம். சரிங்க ஐயா. செல்வி என் பக்கத்துல வந்து உட்காரு. என்னடி இவ பக்கத்துல உட்கார சொல்றான்? பக்கத்துல தானே உட்கார சொன்னா, அதுக்கே அலறீங்க? சும்மா கத்தாம வேடிக்கை பாருங்க. ஐயோ இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அக்கா சும்மா இருங்கக்கா. எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அபசகுணமா பேசுறீங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? இன்னைக்கு உனக்கு நானே என் கையால ஊட்டி விட போறேன். உனக்கு ஒன்று தெரியுமா செல்வி? முத்தப்பப்புங்கிறது ஒரு ஆந்திரா டிஷ். அங்க அது செம்ம ஃபேமஸ். ஆமா, இதுக்கு முன்னாடி நீ முன்ன பின்ன இதை சாப்பிட்ருக்கியா? உன் வீட்டில் இது சமைச்சிருக்காங்களா செல்வி? ஐயோ கேள்வி மேல கேள்வி கேக்குறானே. அவனுக்கே கண்ணு இல்ல, இவளுக்கு வாய் இல்ல. என்ன கொடுமடி இது. அக்கா டென்ஷன் ஆகாதீங்க. மாயா உங்க பொண்ணு, அவ இதெல்லாம் ஈஸியா சமாளிச்சிருவா. என்ன செல்வி பேசவே மாட்டேங்கிற? இது வரைக்கும் நீ இது சாப்பிட்ருக்கியா? ஏய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், எதுவும் பேசவே மாட்டேங்கிற? செல்வி உன்னதான் கேக்குறேன். அம்மா தாயே, உன்னை நான் அப்படி என்ன கேட்டேன்னு நீ இன்னும் பேசாம இருக்க? என்ன செல்வி, ஏன் சிரிக்கிற? இல்ல, ஒரு 2 நிமிஷம் உன்கிட்ட பேசாம இருந்தா உனக்கு கோவம் வருமான்னு பார்த்தேன். பார்த்தா கால்ல விழற மாதிரி கெஞ்சுற. செல்வி, நான் கெஞ்சுற மாதிரியா தெரியுது? பின்ன அப்பட்டமா தெரியுது. மாயா, ஆன்ட்டி, அங்கிள் யாராவது இருக்காங்களா என்ன? ஹேய், யாராவது இருக்காங்களா என்ன? இல்ல சந்தோஷ். அப்போ இன்னும் பக்கத்துல வாயேன். ஐயோ ஏய், ஏதாவது கர்மத்தை செஞ்சு தொலைக்க போறான்டி. என்னால கண்ணை திறந்து பார்க்க முடியலடி. ஏற்கனவே ஊர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அக்கா புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான் இருப்பாங்க. நாம வேடிக்கை பாக்குறது தான் தப்பு. கண்ணை மூடிக்கோங்க. செல்வி, இங்க உண்மையாவே யாரும் இல்லையா? இல்ல சந்தோஷ். அப்போ வெக்கத்தை விட்டு சொல்றேன், அது நம்ம வேலை நடக்கணும்னா பொண்டாட்டி காலில் விழுந்தாலும் தப்பு இல்ல. சரி சரி, உனக்காக தான் இந்த ஸ்பெஷல் டிஷ்ஷை செய்ய சொன்னேன். இந்தா சாப்பிடு. அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்கல பாருங்க.
எப்படி இருக்கு செல்வி? சந்தோஷ். வயித்துல இருக்கிற பாப்பாவே டேஸ்டா இருக்குன்னு சொல்லுது. அப்படியா? அப்ப இரு, நான் இன்னும் கொஞ்சம் தரேன். இந்த செல்வி, என் பொண்ணு எப்படி கேட்ச் பிடிச்சா பத்தியா? பின்ன மாயானா சும்மாவா? அவளுக்கு குரல் மட்டும்தான் வேலை செய்யல, மத்ததெல்லாம் நல்ல வேலை செய்யுது. காட்டு. என்ன செல்வி, இந்த வாட்டி எதுவும் சொல்லல? இப்போ இந்த வாய் பாப்பாவுக்கா இல்ல உனக்கா? கரெக்டா சொல்லு பாப்போம். சொல்லு செல்வி, அப்பதான் ஓட்டுவேன். அவன் பொண்டாட்டிய கொஞ்சறானா இல்ல பொண்டாட்டிய உளவு பாக்குறானா? ஒரு வாய் ஊட்டுறதுக்குள்ள 1000 கேள்வி கேக்குறான். செல்வி, என்ன விளையாட்டு இது? நடுநடுல பேச மாட்டேங்கிற. நான் மட்டும்தான் உன்னை கெஞ்சிட்டே இருக்கணுமா? நீ என்ன வெறுப்பேத்திட்டே இருப்பியா? செல்வி, இருக்கியா போயிட்டியா? செல்வி, இங்கதான் இருக்கேன் சந்தோஷ். அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிற? ஏன் என் அழகான புருஷனை ஒரு 2 நிமிஷம் பார்த்து நான் ரசிக்க கூடாதா? ஹேய் செல்வி, நீ இப்படிலாம் கூட பேசுவியா? என்ன இல்ல, நாங்க பொம்பளைங்க வேற வழி இல்லாம வேடிக்கை பாக்குறோம். நீங்க ஏங்க எங்க கூட நின்னு வேர்க்க விறுவிறுக்க வேடிக்கை பாக்குறீங்க? பாத்தியா, அப்பவே சொல்லல. வா. செல்வி, கிட்ட வாயேன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.